வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தட்டி தூக்கும் கட்சி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் வாரியாக அவர்களுடைய வாக்குகளை தொடர்ந்து வாக்குப்பதிவு நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா போய்கொண்டிருக்கிறது. இன்று பார்த்திங்கன்னா பரபரப்பான விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்று தான் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் யார் பார்த்திங்கன்னா தொகுதிகளை தட்டி தூக்குறாங்க, தட்டி தூக்குறது என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா யுத்திகள் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்று பலவிதமான கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்ற இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஓகேங்களா? கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டம், இரண்டாம் கட்டம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதில் அடுத்தடுத்து மிக தீவிரமாக மூத்த புள்ளிகள் எல்லாருமே வாக்குகளை பார்த்திங்கன்னா போட்டு கொண்டு வருகிறார்கள். அதாவது ஓட்டுனா வாக்கு பதிவு செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் பார்த்திங்கன்னா வாக்குகளை தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கும் சூழலில் முதல்ல நம்ம ஆள் போயிட்டாருங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய பெரும் வகையில் பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி, அதன் பிறகு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா வாக்கு போட்டிருந்தார். அண்ணாமலை, அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேமுதிக கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள். அதுக்கப்புறம் நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், எல்லாருமே ஓகேங்களா அடுத்தடுத்து போட்டு தான் இருக்காங்க. ஓபிஎஸ், அப்படி இப்படின்னு முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போட்டு கொண்டு இருக்கும் வாக்குகளை அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அப்படின்றது அங்கேயே சொல்கிறாங்க. வெளியே வந்தவுடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வாக்கு அதிகம், எங்களுக்கு வாக்கு இப்படி, எங்களுக்கு வாக்கு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா வரும், வெற்றி பெறுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமிதத்தில் வெற்றி அமைக்கின்ற சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுதைய வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கணும். வாக்கு வங்கியை விட பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய சூழல் நமக்கு இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அடுத்த கட்டமாக பலவிதமான விஷயங்கள் என்பதும் ஒரு பக்கம் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் லெவலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் வாரியாக அனைத்து தொகுதியிலும் வாக்கு வரும் அப்படின்ற ஒரு கணிச்சத்தில் அவங்க இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.